தியானிக்கும்படியாக லூக்காவின் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11-12. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது உண்மையிலேயே ஒரு கிறிஸ்துமஸ் பிரசங்கம் தான். ஆனாலும் கூட அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக இதை கிறிஸ்துமஸ் பிரசங்கம் என்று மாத்திரம் இதை யோசிக்காமல் அது வித்தியாசமாக ஒரு பகுதியில் நான் பார்க்கிறேன். இதை முக்கியப்படுத்த விரும்புகிற நான் ஒரு பகுதி என்னவென்றால், பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில் கிடத்தியிருக்க காண்பீர்கள். அப்படியானால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த உடனேயே அவருக்கென்று ஒரு துணி கொடுக்கப்பட்டது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவர் பிறந்தார் என்பதற்கு அடையாளமாக அவர் உடுத்தியிருந்த ஒரு துணிகள், அவருக்கு சுற்றி வைத்திருந்த துணிகளை தேவதூதன் சொல்வானால் அவர் உபயோகித்த உடைகளை நாம் யோசித்து பார்த்தார் என்று சொல்லி ஒரு எண்ணம் வந்தது எனக்கு. அவைகளை யோசித்து பார்த்தேன், அதை சிந்தித்து பார்த்தேன். அதிலிருந்து ஒரு செய்தியை ஆயத்தம் பண்ணினேன். அதைத்தான் இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்ததிலிருந்து கடைசி வரைக்கும் உபயோகித்த அவருடைய ஆடைகள், எப்படிப்பட்ட ஆடைகளை உபயோகித்தார், எப்படி இருந்தது, அவைகள் நமக்கு எப்படி பிரயோஜனமாக இருக்கும், நம் ஆவிக்குரிய ஜீவிதத்துக்கு எப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி அதை மட்டும் எடுத்தனே ஒழிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை இன்றைக்கு நான் பேச போகிறதில்லை. முதலாவது நாம் ஆண்டோட இயேசுடைய வாழ்க்கையிலே பார்க்கிற ஒரு வஸ்திரம் என்னவென்று யோசித்தோமானால், பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். போதும், பிள்ளையை துணிகளில் சுற்றி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிறு பிள்ளையாய் பிறந்திருக்கிறார். பிறந்த பிள்ளையை ஒரு துணியிலே சுற்றி வைத்திருக்கிறார்கள். இங்கே பார்த்தோமானால் ராஜாதி ராஜா தேவாதி தேவன் உலகம் முழுவதுக்கும் ரட்சகர். 11ஆம் வசனம் சொல்லுகிறது, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அவர் ஒரு சேவியர். He was a savior. He was and he is a savior. அவர் ஒரு ரட்சகர், மனுக்குலம் முழுவதையும் ரட்சிக்க வந்தவர். அவர் படைத்தவர், அண்ட சராசரங்களையும் படைத்தவர். கிங் ஆஃப் கிங்ஸ், லார்ட் ஆஃப் லார்ட்ஸ். அவர் தேவாதி தேவன், பயங்கரமான தேவன், சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, பராக்கிரமம் உள்ள தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தேவன் இப்பொழுது அவர் துணியிலே சுற்றப்பட்டு அங்கே வைத்திருக்கிறார். ஒருவேளை அவர் அரண்மனையிலே பிறந்திருந்தாரானால் அந்த அரண்மனையிலே அவருக்கு கிடைத்த உடை வித்தியாசமான உடையா இருக்கும். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை நாம் வைக்கிற பலவிதமான சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா, there are so many varieties of dresses. பிறந்த பிள்ளைக்கு, சின்ன பிள்ளைக்கு இல்லையா, படுக்கிற மாதிரி ஒன்று, படுக்கிறதுல சுற்றி சிப்பை போட்டு, இல்லை தலை மட்டும் தெரிகிற மாதிரி, முகம் மட்டும் தெரிகிற மாதிரி, என்னெல்லாமோ விதத்தில் இன்னைக்கு துணிகள் இருக்குன்னு. ஆண்டவருக்கு அன்றைக்கு கிடைத்தது என்னவென்று பார்த்தால் என்ன, கந்தை துணி. அருமையான கர்த்தரே பிள்ளையே, கிறிஸ்மஸ் என்று சொன்ன உடனேயே ஒரு பண்டிகை நமக்கு ஞாபகம் வருகிறது, ஒரு கொண்டாட்டம் ஞாபகம் வருகிறது, மகிழ்ச்சி ஞாபகம் வருகிறது, பலகாரங்கள் ஞாபகம் வருகிறது, கேக் ஞாபகம் வருகிறது. எல்லாம் ரைட், தப்பு இல்லை, நதிங் ராங், இல்லை நினைச்சா தப்பே இல்லை. அதே நேரத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உபயோகித்த கந்தை துணியை நாம் மறந்துவிடக்கூடாது. கந்தை துணி எதை காட்டுகிறது? ஏழ்மை, ஏழ்மை கோலம். இந்த ஏழ்மை கோலத்தை தொட்டார் போல இந்த கந்தை துணியை ஒட்டி முன்னணையை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முன்னணையிலே கடத்தி இருப்ப காண்பீர்கள். முன்னணையில் எந்த முன்னணி சொன்ன என்ன, வாட் இஸ் தட்? முன்னணை என்று சொல்லும் பொழுது நான் மனசுல யோசிச்சிருந்தேன், மரியாளுக்கு முன்னால படுக்க வச்சிருந்தது, ரைட், அப்படின்னு யோசிச்சிருந்தேன். ஆடுகளுக்கு ஆகாரம் போடும்படியாக, வைக்கோல் போடும்படியாக, ஆடு மாடுக்கு வைக்கோல் போடுறதுக்காக சத்திரத்திலே தொழுவம் இருந்தது. அந்த தொழுவத்தில் பார்த்துக்கிட்டு நம்ம ஊரில், எங்கள் ஊரில் அப்படி தான், இங்கே எப்படி வந்து தெரியல, இங்கெல்லாம் அழகாக இங்கே வால்போஸ்டர்லேயே வளர்ந்துருது மாடு. அது வித்தியாசமான சூழ்நிலை. அங்கெல்லாம் என்னென்னா சுவர் இப்படி இருக்கும், சுவருக்கு இந்த பக்கத்தில் ஒரு கம்பு வச்சு தட்டி அடிச்சிருக்கும். இங்கே தட்டி அடித்து அதில் தான் வைக்கோல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. பிள்ளைய கந்தல் துணியில் சுற்றி அந்த வைக்கோலுக்கு இடையில போட்டு வச்சிருக்குது. எதுக்கானா குளிரிலே தாங்கும்படியாக, குளிர் அந்த பிள்ளையை தாக்காதபடி அங்கே ஒரு, அதுதான் அந்த மாட்டுக்கு முன்னணை, மாடு சாப்பிட்றதுக்குள்ள முன்னணை. அந்த இடத்துல புல்லும் வைக்கோலும் கிடக்கிற இடத்துல அதோடு அதான் சேர்த்து அந்த பிள்ளையை போட்டு வச்சிருக்குது. யார் இந்த பிள்ளை? ராஜாதி ராஜா, கிங் ஆஃப் கிங்ஸ்,
லார்ட் ஆஃப் லார்ட்ஸ் இல்லையா? யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஏழ்மை கோலம் எடுத்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த உடனே நம்ம காட்டி கொடுத்த ஒரு பெரிய ஒரு உதாரணம். நான் இப்படிப்பட்ட ஒரு கோலத்தில் இந்த உலகத்தில் இருந்தேன், ஆனால் அவரை பின்பற்றுகிற ஜனமாகிய நீங்களும் நானும், அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அவரை போல ஒரு ஏழ்மை கோலத்தை எடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்ல உடைகளை தரட்டும் வேண்டான்னு சொல்லலை. எல்லாரும் ஃபுல் சூட்டில் இருந்தீங்கன்னா சந்தோஷம் தான், வேண்டான்னு நான் சொல்லவே இல்லை. பட் ஸ்டில் we should not forget this cloth. ஆண்டவர் கொடுக்கிற இந்த கந்தை துணி, இந்த கந்தை துணி இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்த பொழுது அவர் உடுத்திருந்த, அவர் உபயோகித்த முதல் துணி கந்தை துணி. அருமையான சகோதரனே சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு ஏழ்மையின் அனுபவம் நமக்கு இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துமஸை கொண்டாட வருகிற நாட்களிலே ஒரு ஏழ்மையின் அனுபவம். அதுக்காக நம்ம எல்லாருமே ஒன்றுமே இல்லாமல் கஷ்டப்படணும்னு நான் சொல்லலை, பிச்சைக்காரனை போல இருக்குன்னு நான் சொல்லலை. ஆனால் எல்லாம் இருந்தாலும் கூட வாழ்க்கையில் ஒரு ஏழ்மையை தாங்குகிற, ஏழ்மையை போல இருந்து கொள்ளுகிற, நம்முடைய வாழ்க்கையை அப்படி வைத்துக் கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை நாம் வைத்துக் கொள்வோமானால் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இரண்டாவதாக இந்த இயேசு கிறிஸ்து உபயோகித்த இரண்டாவது முக்கியமான ஒரு வஸ்திரம் நாம் பார்க்க வேண்டும். இரண்டாவது வஸ்திரத்தை மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 28, 29, 30. கூட்டத்துக்குள்ளே, ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். இங்கே ஆண்டவர் இரண்டாவது வஸ்திரத்தை போட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து உலகத்திலே 30 வருஷம் தாண்டி 3 வருஷம் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஊழியம் செய்த நாட்களிலே அவர் போட்டிருந்த வஸ்திரங்களிலே ஒரு வஸ்திரம், நீளமான ஒரு வஸ்திரம், அந்த ஓரத்திலே என்ன இருந்தது? தொங்கல் இருந்தது. ஹெம் ஆஃப் த கார்மெண்ட், தொங்கல் உள்ள ஒரு வஸ்திரம். இது தொங்கல் உள்ள வஸ்திரத்தை பற்றி சொல்லும் பொழுது அந்த காலத்தில் யூத ஜனங்கள் எப்படி இருப்பாங்களா, இந்த தொங்கல்களில் எல்லாம் நீல கலர், இளநீல கலரிலே அந்த தொங்கல்கள் வடிவமைக்கப்பட்டிருக்குமா. The hem of the cloak, the hem of the cloak used to be blue in color. நீல எதை காட்டுகிறது? மகிமை, ராஜரீகத்தை காட்டுகிறது, இரக்கத்தை காட்டுகிறது. இளநீல நிறம் ராஜரீகத்தை காட்டுகிற ராயல்டி, at the same time kindness. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இளநீர் நிறமுள்ள ஒரு வஸ்திரத்தை தரித்து கொண்டு அவர் கூட்டத்தின் நடுவில் வந்து கொண்டிருக்கிறார். இந்த சொல்லப்பட்ட சம்பவம் யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது? பெரும்பாடுள்ள ஸ்திரியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை சுற்றி ஜனங்கள் நெருக்கி கொண்டு வருகிறார்கள். ஜனங்கள் நெருக்கி கொண்டு வரும் பொழுது அது மத்தியில் ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ இருக்கிறாள். அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு இயேசுவை அணுக முடியவில்லை. அணுக முடியாத அந்த ஸ்திரீ எப்படியாவது அவரை தொட முடியாவிட்டால் கூட பரவாயில்ல, அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலையாவது நான் தொட்டேனானால் எனக்கு சுகம் கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டால், அந்த ராஜரீகமான ஆண்டோடைய வஸ்திரத்தினுடைய தொங்கலை தொட்டால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் என்ன உண்டு? சுகம் உண்டு. எத்தனை வருஷம் அதுக்கு நாம் சுகவீனமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பயங்கரமான சுகவீனமாக இருந்தாலும் சரி, ஒருவேளை மருத்துவர்கள் எல்லாரும் கைவிட்டப்பட சூழல் இருந்தாலும் சரி, அல்லது மருத்துவத்துக்காக என்னுடைய பணத்தை எல்லாம் செலவழித்து ஒன்றுமில்லையேன்னு சொன்னாலும் சரி, இப்பொழுது நாம் செய்ய வேண்டிய காரியம் இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரத்தின் தொங்கலை நெருக்கத்துக்கு இடையில முண்டி முட்டி போய் எங்கேயோ 2 பேர் நடுவில் இருந்தால கையை நீட்டி அப்படி தொட்டணும், அவ்வளோதான். ஹல்லேலூயா. அது கொஞ்சம் கஷ்டமான காரியம். அதில் கூட பெண்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஆண்களால் கொஞ்சம் தள்ளி கிள்ளி போய் பண்ணிடலாம். பெண்கள் கூட்டத்தின் நடுவில் தள்ளி எங்கேயோ ஒருத்தர் கையை நுழைச்சி அப்படி வஸ்திரத்தை தொடுறது கடினமான காரியம். ஆனால் அந்த வஸ்திரத்தை தொட்டு விட்டோமானால் இயேசு கிறிஸ்துடைய அந்த வஸ்திரத்திலிருந்து ஆரோக்கியம் புறப்பட்டு வந்தது. விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் நாம் தரித்திருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு கிரேஸ்ஃபுல் அட்டயர், அப்படிப்பட்ட ஆண்டுடைய கிருபை மிகுந்த ஆண்டுடைய சுகத்தை நாம் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய, ஆண்டுடைய ராஜரீகத்தை சுமந்து கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட ஒரு உடையை நாம் வஸ்திரமாய் தரித்திருக்க வேண்டும். அப்பொழுதும் நீங்களும் நானும் ரோட்டில் போகும்போது தேவைகளுள்ள ஜனங்கள், சுகவீனத்தில் இருக்கிற ஜனங்கள், கஷ்டத்தில் இருக்கிற ஜனங்கள்,
நம்ம எப்படி பார்க்கக்கூடாது? யாரோ ஒருவனா பார்க்கக்கூடாது. அந்த போறான் ஒரு கிறிஸ்தவன், அவனிடத்தில் ஒரு வஸ்திரமும் தரித்திருக்கிறான். அந்த வஸ்திரத்தை பார்த்தா அவனை தொட வேண்டாம், வஸ்திரத்தை தொட்டா கூட எனக்கு சுகம் கிடைக்கும். இந்த வஸ்திரம் நம்ம உடுத்தி இருக்கிறோமா? நம்மிடத்தில் இந்த வஸ்திரம் காணப்படுகிறதா? நம்முடைய வஸ்திரத்தை பார்க்கும் பொழுதே ஒரு ஆண்டுடைய கிருபை நிறைந்த ஒரு வஸ்திரமாக, நம்மை பார்க்கும் பொழுதே ஆண்டுடைய கிருபை நம்மை பொதிந்ததாக, ஆண்டுடைய அப்படிப்பட்ட வஸ்திரம் நம்மை மூடினதாக, நம்மை பார்க்கிறவர்கள் இந்த இவரிடத்தில் போனா போதும், இவரை தொட்டா போதும், இந்த சகோதரியை தொட்டா போதும், இந்த சகோதரன் தொட்டா போதும், எனக்கு பரிபூர்ண சுகம் உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நான் ஒரு நாள் நினைக்கக்கூடாது உலகத்தில் எல்லாரும் ரொம்ப சோக்கியமாக இருக்காங்கன்னு நினைக்கவே கூடாது. உலகம் முழுவதும் வேதனையிலே உழன்று கொண்டிருக்கிறது. பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீயை நம்ம சொல்லி பெரும்பாடு உள்ள ஸ்திரீன்னு 2000 வருஷமாக பிரசங்கம் பண்ணி அந்த பொம்பளையை ஒரு வழி ஆக்கிட்டோம். நம்ம அந்த ஒரு பெண்ணில் பெரும்பாடு உள்ள ஸ்திரீயாக உட்கார்ந்துருக்கிறது. உலகத்தில் ஜனங்களில் பல ஜனங்களும் மெஜாரிட்டி ஆஃப் தேம் ஆர் இன் டியர்ஸ். உலகத்தில் உள்ள ஜனங்களில் பலர் கண்ணீரில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பலவிதமான தேவைகள், பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான சுகவீனங்கள், கண்ணீரிலேயே ஜனக்கூட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஜனங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டோடு இப்படிப்பட்ட குணமாக்கும் வஸ்திரத்தை அணிந்து கொண்டு தொட்டால் சுகம் கிடைக்கும். இந்த சகோதரனுடைய வஸ்திரம், உடுத்திருக்க வஸ்திரத்தை தொட்டால் என்னுடைய பாடுகளிலிருந்து நிச்சயமாக விடுதலை உண்டு, என்னுடைய பண கஷ்டத்தில் விடுதலை உண்டு, இந்த வறுமையில் விடுதலை உண்டு, வேதனையில் விடுதலை உண்டு, எனக்கு சுகம் உண்டு, இந்த குடும்பத்துக்கு சுபிட்சம் உண்டு என்று யோசிப்பார்களானால் அப்படிப்பட்ட வஸ்திரம் உங்களுக்கு எனக்கு தேவை. இயேசு கிறிஸ்து மாத்திரம் உடுத்தி இருந்ததல்ல, உங்களுக்கு எனக்கு அப்படிப்பட்ட தேவை, வஸ்திரம் தேவை. என்ன வஸ்திரம்? மற்றவர்களுக்கு குணங்களை கொடுக்கிற, சுகத்தை கொடுக்கிற ஒரு வஸ்திரம். முதலாவது கந்தல் வஸ்திரம், இரண்டாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய குணமாக்கும் வஸ்திரம். மூன்றாவது ஒரு வஸ்திரத்தை உங்களுக்கு சொல்ல போறேன். அந்த வஸ்திரம் இயேசு கிறிஸ்து உடுத்தி இருந்தார். அந்த வஸ்திரத்தை பார்ப்பீங்களா? மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 2-3. 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து உயர்ந்த மலையின் மேல் அவர்களை தனியே கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையை போல் பூமியில எந்த நானும் வெளுக்க கூடாத வெண்மையாய் பிரகாசித்தது. பாருங்க, மூணாவதாக ஒரு வஸ்திரம். இந்த வஸ்திரத்தின் வெண்மைக்கு அளவே இல்லை. நம்ம பார்த்தா பெந்தேகோஸ்து கோயிலில் உள்ள விசேஷமே பலர் வெண் வஸ்திரம் தரித்திருப்பார்கள். ஒரு நாள் ஒருத்தர் சொன்னார், எங்கே தான் இந்த ஆளுங்க கொடுத்து துவைக்கிறாங்களோ தெரியலையா, இப்படி வெள்ளையா எப்படி துவைக்க முடியுது, பளிச்சுன்னு இருக்குதே நீ சொல்கிறாங்க. ஆனால் இதை விட வெண்மையாக, இதை விட அழகாக இயேசு கிறிஸ்து ஒரு வஸ்திரத்தை அங்கே உடுத்தியிருந்தார். எங்கே நடந்தது? எங்க? மறுரூப மலையிலே. மறுரூப மலையின் அனுபவத்திலே போவோமானால் யாருமே துவைத்து வெளுக்க முடியாத, அது உதாரணமாக அதை எம்பசைஸ் பண்றதுக்காக எந்த வண்ணானாலும் துவைக்க முடியாத அளவுக்கு பனியை போல அப்படியே வெண்வஸ்திரம் தரித்து ஒருவர் நின்று கொண்டிருந்தார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. எதை காட்டுகிறது அருமையான சகோதரியே? நம்முடைய சபை, நம்முடைய வீடுகள், நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைகள் அப்படிப்பட்ட வெண்வஸ்திரம் தரித்தது போல உள்ள பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும், மகிமையாய் காணப்பட வேண்டும். வெள்ளை கலரில் பலது இருக்கும், பல ஜாமான்கள் வெள்ளை கலரில் இருக்கும். இயேசு கிறிஸ்து வெள்ளை கலர் இன்னொன்னு சொன்னார், வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைன்னு ஒன்று சொன்னார். அதுவும் வெள்ளை தான், அதுவும் வெள்ளை கலர் தான். அது வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைன்னு ஆண்டவர் சொன்னார். ஆனால் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை பற்றி நான் சொல்லலை. ஒரு வெண் வஸ்திரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முற்றிலுமாய் மூடினதாக, ஒரு மகிமையை சுட்டி காட்டுகிறதாக அங்கே பார்க்கிறோம். நாம் ஆண்டோடைய இந்த மகிமையின் வஸ்திரம் நமக்கு இருக்குமானால், இப்படிப்பட்ட ஒரு வெண் வஸ்திரம் நமக்கு இருக்குமானால், நாமும் கூட அப்படியே மகிமை நம்ம இறங்குவதை பார்க்கலாம். ஆண்டுடைய மகிமை, ஆண்டுடைய ஜீவன், ஆண்டுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் காணப்படும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எத்தனையோ காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். அடிக்கடி நான் யோசிக்கிற ஒரு காரியம், எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். நம்ம தெரியுமா, பல காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். வீட்டில் உள்ள எல்லா காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். எல்லாம் ஜெபம் பண்ணி முடிஞ்சு கடைசியில் எனக்காக, என் மனைவிக்காக, பிள்ளைக்காக, பேரப்பிள்ளைக்காக, கொள்ளு பேரப்பிள்ளைக்காக, நாளைக்கு வரப்போகிற பிள்ளைக்காக, எத்தனையோ பிரச்சனைக்காக எல்லாம் ஜெபம் பண்ணி முடிஞ்சு கடைசியில் ஆண்டவரே என்னை காத்துக்கொள்ள ஆண்டவரே,
அது ஒரு கடைசியில் ஒரு வரி, என்னையும் காத்துக்கொள்ள ஆண்டவரே. எத்தனை பேர் குறிப்பெழுதி வச்சு, ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தை வேண்டும். ஐ வாண்ட் a holiness like that. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரிசுத்தராக அப்படியே வெள்ள வெளேர்னு பளிச்சென்னு காணப்பட்டது போல, ஒரு மகிமையாய் காணப்பட்டது போல, என்னை பார்க்கிறவங்க என்னுடைய முகத்தில் ஒரு மகிமையை பார்க்கணும் ஆண்டவரே. என்னை பார்க்கிறவனுடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்தை பார்க்கணும், என்னை பார்க்கிறவனுடைய வாழ்க்கையில் ஒரு மகிமையை பார்க்கணும். தேவ மகிமை, தேவ பரிசுத்தம் என்னை மூடி இருக்க வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம எத்தனை பேர் ஜெபிக்கிறோம் நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழலே நமக்கு இருக்குமானால் எப்போ வரும் தெரியுமா? எப்போ இந்த சூழலை வரும்? அப்படி வெண்வஸ்திரம் தரித்த இயேசு கிறிஸ்துவோடு கூட நாமும் உரையாட ஆரம்பித்தோமானால். ஹல்லேலூயா. பேதுரு அங்க உரையாடினானா பதட்டினானா? பதட்டினான். வாசிங்க அந்த வசனம் தொடர்ந்து. அப்பொழுது மோசேயும் எலியாவும் இயேசுவுடனே பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்போது பேதுரு இயேசுவை நோக்கி, ரபி, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். பாருங்க, பேதுரு தன்னை மறந்துட்டான். பேதுரு தான் யாருங்கிறத மறந்துட்டான். பேதுரு யார்? பெரிய மீன் வியாபாரி. பெரிய மீன் வியாபாரி. சொந்தமா 2-3 படகு வச்சிருந்தாரு. கப்பர்நகூம்ல சொந்த வீடு இருக்கு. கப்பர்நகூம்ல சொந்த வீட்டை மறந்துட்டாரு, உலகத்தை மறந்துட்டாரு. இவ்வளவு பரிசுத்தமான ஒரு சூழலை, ஆண்டோடைய மகிமையை பார்த்த உடனே எல்லாத்தையும் மறந்து, வீடும் வேண்டாம், காடு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், இங்க ஒரு கூட உமக்கு ஒரு கூட எனக்கு கூட போட்டுருவோமா, இப்படி இங்கே உட்கார்ந்துடலாமா ஆண்டவரே? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளைகள் அன்றைக்கு இயேசு கிறிஸ்து தரித்திருந்த அப்படிப்பட்ட வஸ்திரம் நாம் தரித்திருப்போமானால் நம்மை காண்கிறவர்கள் அதே போல் சொல்லுவார்கள், இங்கேயே இவர்களோடு தங்கி தாபரிக்கலாமே, இவர்களோடு கூட இருந்து ஜெபிக்கலாமே, இவர்களோடு கூட இருந்து வாழ்க்கையை நடத்தலாமே. ஹல்லேலூயா. அதுதான் உண்மையான கிறிஸ்தவ ஜீவியம். அதுதான் உண்மையான கிறிஸ்தவ ஜீவியம். ஆண்டவர் நாம் ஏதோ நாமா சொல்லி 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 திரிகிறதில்லை. நம்மை பார்க்கிற ஜனங்கள் நம்மிலே இயேசுவை காண வேண்டும். ஆண்டவருடைய வஸ்திரத்திலே காணப்பட்ட அந்த மகிமை, இயேசுவினுடைய வஸ்திரத்திலே காணப்பட்ட மகிமை அருமையான நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய முகத்தை பார்க்கும் பொழுது, நம்முடைய பேச்சை பார்க்கும் பொழுது, நம்முடைய வேலைகளை பார்க்கும் பொழுது, நாம் செய்கிற நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது, ஒவ்வொன்றையும் பார்க்கும் பொழுது, அப்படிப்பட்ட ஒரு உண்மையான ஒரு பரிசுத்த மகிமை நம்முடைய வாழ்க்கையிலே தங்கி இருக்குமானால், அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஜனங்கள் நம்ம பார்த்து நம்மோட தங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஹல்லேலூயா சொல்லுவாங்க. இந்த பிரேயர் ஹவுஸில் போய், காருண்யம் பிரேயர் ஹவுஸில் போனால் அங்கே யாராவது 4 பேர் இருப்பாங்க. எப்படி இருப்பாங்கங்க? அப்படியே பரிசுத்தமாக வெண்வஸ்திரம் தரித்தவங்களா, மகிமை பொருந்தவங்களா இருப்பாங்க. போய் அவங்களோட கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாமே, கொஞ்ச நேரம் அவங்களோட கூட சேர்ந்து வேதத்தை படிக்கலாமே, இங்கிருந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருக்கலாமே. அங்க ஆலயங்கள் அப்படி காணப்பட வேண்டும். கர்த்தருடைய ஆராதனை ஸ்தலங்கள் அப்படி காணப்பட வேண்டும். ஆலயங்களும் ஆராதனை ஸ்தலங்களும் ஞாயிற்றுக்கிழமை காலைக்கு மட்டும் உள்ளது அல்ல. ஹல்லேலூயா. எந்த ஒரு கோயிலையா ஞாயிற்றுக்கிழமை காலைக்கு மட்டும் திறந்துட்டு இருந்தாங்கன்னா அப்படி ஒரு கோயில் அவசியம் இல்லை. அன்றைக்கு பேதுரு பிதற்றினது போல சுற்றியுள்ள ஜனங்களை பார்க்கும் பொழுது என்னன்னு தெரியாம இப்படிப்பட்ட அனுபவம் எனக்கு வேணுமே கேட்க வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அது 3வது வஸ்திரம். 4வது ஒரு வஸ்திரத்தை வைத்திருக்கிறேன். 4வது வஸ்திரத்தை பார்த்தா அது வித்தியாசமான வஸ்திரம். யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவருடைய வஸ்திரங்களை எடுத்து ஒவ்வொரு சேவகனுக்கு ஒவ்வொரு பங்காக 4 பங்கு ஆக்கினார்கள். அங்கியையும் எடுத்தார்கள். அந்த அங்கி தையல் இல்லாமல் மேலே தொடங்கி முழுவதும் நெய்யப்பட்டதா இருந்தது. 4வதாக ஒரு அங்கி இயேசு கிறிஸ்து போட்டிருந்தார். இது எப்படிப்பட்ட அங்கி? இது தையல் இல்லாத முற்றிலுமாய் ஓவன், ஹேண்ட் ஓவன் க்ளோக், நெய்யப்பட்ட ஒரு வஸ்திரம். இந்த வஸ்திரம் ரொம்ப விலை கூடின வஸ்திரம். அந்த காலத்திலே பெரிய பெரிய பிரபுக்கள், பெரிய ராஜாக்கள் வஸ்திரம் உள்ளவங்க இதை உடுத்துவார்கள். ஏனென்றால் எங்கேயுமே வெட்டு கிடையாது, தையல் கிடையாது. இது எப்படி எனக்கு புரியல, இது எப்படி செய்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. சரித்திர புருஷர்கள் சொல்றாங்க ஹேண்ட்மேடுன்னு சொல்றாங்க. கையினாலேயே செய்யறதான், கையினாலேயே செய்கிற ஒரு ஹேண்ட்மேட் இஸ் ஹேண்ட்மேட் ப்ராடக்ட். எப்பவுமே யோசித்து பாருங்க, ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் ஆர் எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட்ஸ். கைவிலாலே செய்கிற பொருட்கள் வந்து விலை அதிகம்.
ஒரு கட்சி எடுத்துக்கங்க, கையினாலேயே போட்டு கையினாலே எம்ப்ராய்டரி போட்டிருந்தா சாதா கட்சிக்கும் அந்த கட்சிக்கும் விலை அதிகம். ஹல்லேலூயா. அதுபோல கையினாலேயே செய்யப்பட்ட கைவினை பொருள்கள், அது நேரம் எடுத்து சமயம் எடுத்து அதுக்குன்னே உட்கார்ந்துருந்து மணிக்கணக்கா நாட்கணக்கா 10 நிமிஷத்தில் மற்றவங்க மிஷினில் செய்கிற வேலையை இவங்க 10 நாள் டைம் எடுத்து செய்து வச்சுருப்பாங்க. ஸோ தட் இஸ் எக்ஸ்பென்சிவ், வெரி எக்ஸ்பென்சிவ். அப்படி ஒரு வஸ்திரங்கள், அதில் ஆண்டவர் போட்டிருந்த வஸ்திரம் அப்படிப்பட்ட ஒரு விலை உயர்ந்த ஒரு வஸ்திரம் ஆண்டவர் போட்டிருந்தார். எங்கேயுமே வெட்டு கிடையாது, எங்கேயுமே தையல் கிடையாது, ஒன்று போல் இருந்தது. சேவகர்கள், அன்றைக்கு உள்ள ரோம அரசாங்கத்திலே ஒரு சட்டம் இருந்தது என்னவென்றால், யார் யாரை சிலுவையிலே கொலை செய்கிறார்களோ கொல்லுகிறார்களோ அவர்களுடைய வஸ்திரங்கள் எல்லாம் எடுத்து வச்சு அந்த அந்த அதில் ஈடுபடுகிற சேவகர்கள் தங்களுக்கு பங்கு போட்டு எடுத்துக்கலாம். அவங்க என்னென்ன வஸ்திரங்கள் அந்த அந்த குற்றவாளிகிட்ட இருந்ததோ அந்த வஸ்திரங்களை இவர்கள் தங்களுக்கு பங்கு போட்டு எடுத்துக்கொள்ளலாம். எத்தனை சேவகர்கள் இருந்தாங்களோ 2 பங்கோ 4 பங்கோ போட்டு எடுத்துக்கொள்ளலாம். இந்த குளோக்கை கையில் எடுத்து பார்த்தாங்க. எடுத்து கையில் பார்த்தா, ஹே இட்ஸ் ப்ரெஷியஸ், விலை கூடின வஸ்திரம். என்ன செய்தாங்க, இதை எப்படி நாம் பங்கு போடுறது, பங்கு போட்டு வெட்டி அடுக்க முடியும், பங்கு போட முடியாது என்று சொல்லி யோசித்து பார்த்தாங்க. இது நமக்கு சண்டை போட வேண்டாம்ப்பா, நம்ம ஒரு சீட்டு போட்டுக்குவோம் இல்லையா? சீட்டு போட்டு வாசிங்க. சங்கீதம் 22:18. என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு, என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள், என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். இதை எப்பவுமோ சங்கீதக்காரன் மூலம் ஆண்டவர் எழுதி வச்சுட்டார். இப்படிதான் நடக்க போகுதுன்னு ஆண்டவர் எழுதி வச்சுட்டார். நல்ல ஆண்டவர். இப்படிதான் என்னுடைய வஸ்திரத்துக்கு அவர்கள் சீட்டு போட போகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வஸ்திரம் பாருங்க, உடுத்துவதற்கு லகுவா இருக்குமா. இது ரட்சிப்பின் வஸ்திரம் என்று வைத்துக் கொள்ளலாம், நீதியின் வஸ்திரம் என்று வைத்துக் கொள்ளலாம். அப்படியே நாம தரித்திருக்க வேண்டும். வெரி எக்ஸ்பென்சிவ் க்ளோக், வெரி எக்ஸ்பென்சிவ். ஆண்டவரை இயேசு அன்னைக்கு அணிந்திருந்தார். அதை பார்க்கும் பொழுது யார் உன்னுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை யாரும் பங்கு போட முடியாது. இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை இன்னொருவர் பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு இருக்கிற ரட்சிப்பின் அனுபவத்தை இன்னொருவருக்கு நான் கொடுக்கலாமே ஒழிய அந்த ரட்சிப்பையே துண்டு துண்டா போட முடியவே செய்யாது. இது பெரிய ஒரு ரட்சிப்பின் வஸ்திரம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போட்டிருந்த ஒரே தையல் இல்லாத முற்றிலும் நெய்யப்பட்ட வஸ்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 5வது ஒரு வஸ்திரத்தை பார்க்கிறோம். யோவான் 13:4. போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். தான் கட்டியிருந்த சீலையினாலே ஆண்டவர் துடைக்கவும் தொடங்கினார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து குறிப்பிட்ட நாளிலே தான் அதுவரை போட்டிருந்த வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு வித்தியாசமான ஒரு சீலையை எடுத்து கட்டினார். அந்த சீலையை கட்டிவிட்டு தன்னோடு தனக்கு கீழே இருந்த சீஷர்களுடைய கால்களை கழுவி அதை அந்த சீலையினாலேயே துடைத்தார். இது அருமையான ஒரு சீலை. இந்த அனுபவம் நமக்கு ரொம்ப கஷ்டமான அனுபவம். எதை காட்டுகிறது? ஆண்டவருடைய தாழ்மையை காட்டுகிறது. தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, அவருடைய தாழ்மையை ஆண்டவர் குறிப்பிட்டு காட்டுகிறார். யூத கலாச்சாரத்திலே பார்த்தோமானால் ஒரு யூதன் இன்னொரு யூதனுடைய காலை கழுவக்கூடாது. ஒரு யூதன் ஒரு யூத வேலைக்காரன் யூத வேலைக்காரனா இருந்தா கூட தன்னுடைய யூத எஜமானுக்கு அவன் கால் கழுவ மாட்டான். யார் காலை கழுவலான்னு சொன்னா அடிமைதான் காலை கழுவலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு யூதனா இருக்கிறவன் ஒரு நாளும் இன்னொரு யூதனுடைய காலை கழுவ முடியாது, தொட முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையை நம்முடைய வாழ்க்கையிலையும் கவனித்து பார்க்க வேண்டும். அப்படி உள்ளது அந்த யூத வம்சத்திலே பிறந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது பார்க்கிறார். தன்னுடைய சீஷர்களுக்கு ஒரு உவமையை சொல்லிக் கொடுக்க வேண்டும், அடையாளத்தை காட்ட வேண்டும். அவர் சீஷர்களுடைய கால்களை கழுவி தன்னுடைய சீலையினாலேயே துடைக்க ஆரம்பிக்கிறார். ஒரு அடிமை செய்கிற வேலையை இயேசு கிறிஸ்து செய்தார். அன்றைக்கு எதை காட்டுகிறது? நாமும் அப்படிப்பட்ட தாழ்மையோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி. தாழ்மையின் வஸ்திரம். மேன்மையான வஸ்திரங்கள் உடுத்துவது நமக்கு சந்தோஷமான காரியம். ஆனால் தாழ்மையான வஸ்திரம் உடுத்துவது எல்லாருக்கும் விருப்பம் கிடையாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு தாழ்மையின் வஸ்திரத்தை அவர் உடுத்தார். ஒரு வேலைக்காரனை போல, அடிமையை போல தன்னுடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டிய அவசியமே இல்லை.
உலகம் முழுவதும் ரட்சகர் அவர், எல்லாவற்றையும் படைத்தவர் அவர். அவர் தன்னுடைய சீஷர்களுடைய காலை கழுவ வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்தில் வழக்கமாக என்ன நடக்கும்? சீஷர்கள் குருவுடைய காலை கழுவுவாங்க, அப்படிதானா? சீஷர்கள் குருவுடைய காலை கழுவுவாங்க. குரு வந்து சீஷருடைய கால்களை கழுவவே மாட்டாங்க. அதுல கூட யூத வம்சத்தில் ஒரு யூதன் என்னுடைய காலை தொட்டு கழுவவே மாட்டான். கழுவுறதுக்கு தண்ணி கொடுப்பானே ஒளியே, அவன் கழுவ மாட்டான், அவன் தொடச்சு விட மாட்டான். அந்த கால்களை கழுவுகிற உத்தியோகம் ஒரு அடிமைக்கு உள்ள ஒரு வேலை. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கிறிஸ்மஸ் நெருங்கி வருகிற நாட்களிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் உடுத்தி இருந்த அந்த வஸ்திரம் சீலை, கேவலமான ஒரு அடிமையின் சீலையை உடுத்தி கொண்டு அந்த தாழ்மையை தனக்கு தரித்து கொண்டு ஆண்டவர் மற்றவருடைய காலை கழுவி இருப்பார். ஆனால் நாம் இவ்வளவு தூரம் செய்ய வேண்டும். நாம் செய்ய வேண்டிய தாழ்மை எவ்வளவு தூரம் இருக்க வேண்டும்? ஒரு சீலையை கட்டி கொண்டு ஆண்டவரே சீஷருடைய கால்களை கழுவினார். ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கும் எனக்கும் எவ்வளவு தாழ்மை தேவை! கிறிஸ்து பிறப்பின் நாளை நெருங்கி கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் யோசித்து பார்ப்போம். வாட் a lot of humility we need. எப்படிப்பட்ட தாழ்மை நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். எல்லாரும் கேளுங்க, யார் யாருக்கு என்ன வஸ்திரம் வேணும் கேளுங்க. யார் யாருக்கு கந்தையின் வஸ்திரம் வேணும்? யார் யாருக்கு ஆண்டவர் உபயோகித்த அந்த சீலை வேணும்? எத்தனை பேருக்கு ஆண்டவர் உபயோகித்த அந்த வெண் வஸ்திரம் வேணும்? மகிமையின் வஸ்திரம் வேணும்? ஆண்டவர் உபயோகித்த அந்த மகிமையின் வஸ்திரம், தையல் இல்லாத வஸ்திரம், அந்த ஆண்டவர் உபயோகித்த குணமாக்குகிற வஸ்திரம், ஆண்டவரே அப்படி வஸ்திரத்தை தாரும் ஆண்டவரே, அப்படி வஸ்திரத்தை தாரும் ஆண்டவரே. கடைசியில எனக்கு தாழ்மையின் வஸ்திரம் வேண்டும், மெல்மையான ஆண்டவரே, அந்த ஃபைன் லினன் மெல்லிய வஸ்திரம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. எத்தனை பேர் ஆண்டவருக்காக இன்னும் மறிக்காம இன்னும் துடிச்சிட்டு இருக்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆண்டவர் பார்த்து கேளுங்க, நான் மறிக்க வேண்டும் ஆண்டவரே, நான் அடக்கம் பண்ணப்பட வேண்டும் ஆண்டவரே, என்னை அடக்கம் பண்ண ஆண்டவரே, ஒரு மெல்லிய வஸ்திரத்தை சுற்றும் ஆண்டவரே, என்னை மற்றவங்க பார்க்க கூடாது, இந்த அருவருப்பு காணாதபடி, என் அழுக்கு காணாதபடி, என் தீட்டு காணாதபடி ஆண்டவரே, என் மெல்லிய வஸ்திரத்தை சுற்றும் ஆண்டவரே. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உடுத்தினா சொல்லப்பட்ட வஸ்திரங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தேவை. நமக்கு ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவரை பார்த்து. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, சுவாமி, இந்த நல்ல சமயத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பிறப்பின் நாட்களை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்க அந்த நேரத்தில் சுவாமி, நீர் எங்களை ஒவ்வொருவரோடும் பேசினீர். எமக்கு ஸ்தோத்திர ராஜா. எந்த விதமான வஸ்திரங்களை நாங்கள் உடித்துக் கொள்ள வேண்டும் என்று காட்டி கொடுத்தீர். எமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த தாழ்மை ஆண்டவரே, அந்த குணமாக்கும் வல்லமை ஆண்டவரே, எல்லாவற்றையும் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. நிந்தையை சுமக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. அதற்கு வேண்டிய மனப்பக்குவத்தை தாரும் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருவரும் தாழ்மையோடும் பொறுமையோடும் ஆண்டவரே எங்களுடைய வஸ்திரங்களை சந்தோஷமும் சமாதானமும் எங்களோடு கூட தங்கி இருக்க பண்ணும்படி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீரங்களை ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும், கிருபைக்குள் மறைத்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவருடைய சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் நம் ஊரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியங்களோடும் நம்முடைய கையின் பிரயாசங்களோடும் இந்த பண்டிகை நாட்களிலேயும் நம்முடைய காலம் முழுவதும் கிடையாது வருகை மட்டும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். மேரி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், ஹேப்பி கிறிஸ்மஸ். இந்நிகழ்ச்சியை பார்த்து ஆசீர்வாதம் பெற்ற சகோதர சகோதரிகள் அத்தனை பேரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். உங்களுடைய ஜெப குறிப்புகளை எங்களுக்கு அனுப்புவீர்களானால் நாங்களும் எங்களுடைய ஜெபக்குழுவும் உங்களுக்காக ஜெபிப்போம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரம் புது செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.